Hi viewers, இந்த வீடியோவில் சாரி அதுக்கு முன்னாடி வெல்கம் டு கோடிங் தமிழா சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கான வீடியோவில் பைத்தானில் லிஸ்ட் அப்படின்ற கான்செப்டை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஓகே, லிஸ்ட்டுன்ற கான்செப்டை இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அதாவது இப்போது லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட்டில் எப்படி லிஸ்ட்டை என்னென்ன வெரைட்டியில் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம், அண்ட் லிஸ்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி லிஸ்ட்டுன்ற கான்செப்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக மட்டும் இல்லை, பைத்தனை ஒரு மிடில் லெவலில் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா லிஸ்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த வீடியோவை ஸ்டே டியூன் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன அப்படின்னா வீடியோவை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் போடுற எல்லா ப்ரோக்ராமையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? லிஸ்ட்டில் எல்லாமே கவர் பண்ண போகிறோம், லிஸ்ட்டுன்ற ஃபுல் கான்செப்டை. ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு கமாண்ட் லைனில் லிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். ஓகே, ஜென்ரலாக லிஸ்ட்னா என்ன அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை கம்மாவால் செப்பரேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணால் அதுக்கு பேர் தான் லிஸ்ட்டு. ஓகே, இதில் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? தென் லிஸ்ட்டை பொறுத்தவரையில் இது ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். அதாவது லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட்டில் நம்ம டேட்டாஸை சேஞ்ச் பண்ண முடியும், ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி லிஸ்ட்டு ஒரு ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அதாவது நம்ம என்ன ஆர்டரில் டேட்டா கொடுத்தோமோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதே ஆர்டரில் வரும். ஓகே, இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறப்போ அப்பப்போ தெரியும். ஓகேவா? தென் ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். இதில் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ 10 கொடுத்துட்டேன், அடுத்து 20, அடுத்து 30, ஓகே, அடுத்து 40, சாரி 50. எப்படினாலும் கொடுக்கலாம், பட் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிஸ்ட்னா என்ன அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை கம்மாவால் செப்பரேட் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு பேர் தான் லிஸ்ட்டு. இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் லிஸ்ட் அப்படின்றது. இப்போ இந்த லிஸ்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் அ மினிட், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே ஓகே, பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு நம்பர்ஸை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஓகே, ரன் பண்ணுறேன். ப்ரோக்ராமை ரன் பண்ணால் எனக்கு அந்த லிஸ்ட்டு அவுட்புட்டில் கிடைக்கும். ஓகே, இப்போ தான் இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்புட்டில் இப்போ ஒரு ரன் பண்ணி காமிக்கிறேன். நான் என்ன ஆர்டரில் டேட்டா இப்போ 10, 20, 30, 40, 50 கொடுத்தேன் இல்லையா, என்ன ஆர்டரில் கொடுத்தனோ அவுட்புட்லேயே அதே ஆர்டரில் தான் வரும். ஓகேவா? நான் எத்தனை தடவை ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் இங்கே பாருங்கள் மறுபடியும் ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பிளிங்க் ஆகும் தெரியும். மறுபடியும் ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். எத்தனை தடவை ரன் பண்ணாலும் அதே அவுட்புட் தான் வரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த லிஸ்ட் அப்படின்றது ஒரு ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நம்ம என்ன ஆர்டரில் இன்புட் கொடுக்கமோ அதே ஆர்டரில் வரும். ஓகேவா? தென் அதே மாதிரி லிஸ்ட்டில் ஒரு சிங்கிள் வேரியபிள் வேல்யூ மட்டும் கிடையாது. லிஸ்ட்டில் நீங்கள் ஏகப்பட்ட டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணலாம். அதாவது லிஸ்ட்டில் இன்டிஜர் ஸ்டோர் பண்ண முடியும், ஃப்ளோட்டை ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டை கூட ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு பேர் நெஸ்டட் இஃப் அப்படின்னு போகிற. ஓகே, நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்றது பேர். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? லிஸ்ட்டில் ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ செட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செட்டுன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு 10 வேரியபிள்ஸ் கொடுக்குறீங்க, உள்ளே வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை பிரிண்ட் பண்ணும்போதும் ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் லிஸ்ட்டில் அப்படி கிடையவே கிடையாது. லிஸ்ட்டில் ஆர்டர் மாறவே மாறாது. இதுவும் ஒரு ஃபீச்சர். லிஸ்ட்டில் மியூட்டபிள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா லிஸ்ட்டில் நம்மளால் டேட்டா சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அது இண்டெக்ஸிங் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். வேறு இன்னும் மெத்தட்ஸும் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ லிஸ்ட்டில் என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, தென் லிஸ்ட்டில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஈச் எலமெண்ட்டுக்கு என்னென்னா இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ 10 எடுத்துகிட்டா 0th இண்டெக்ஸ், 20னா 1, 30க்கு இண்டெக்ஸ் வேல்யூ 2, 40க்கு இண்டெக்ஸ் வேல்யூ 3, 50க்கு இண்டெக்ஸ் வேல்யூ 4. எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற இண்டெக்ஸ் வேல்யூ 0, அடுத்தடுத்து 1 1 இன்க்ரீஸ் ஆகி போகும். ஓகேவா? ஷியோர். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட்டில் பொறுத்தவரையில் டைனமிக் டேட்டா டைப் அப்படி சொல்லுவோம். இதை என்னென்னா எதுக்காக இப்படி சொல்கிறோம்னா லிஸ்ட்டோட வேல்யூ நம்மளால் க்ரோவும் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கும், அதாவது சைஸ் ஸ்ட்ரிங்கும் பண்ண முடியும், க்ரோவும் பண்ண முடியும். ஓகே, அதனால தான். அதே மாதிரி லிஸ்ட்டில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா டூப்ளிகேட் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ லிஸ்ட்டில் நான் ஒரே எலமெண்ட்டை எத்தனை தடவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. ஓகே,
இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த சேம் லிஸ்ட்டு போகிறேன். லிஸ்ட்டு போயிட்டு 15 இருக்குது பார்த்தீங்களா, இதை மறுபடியும் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் எத்தனை தடவை வேணால் இந்த 50 போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணேன் அப்படின்னா சேம் அவுட்புட் அப்படியே வரும். ஓகேவா, ஷியோர். ஸோ இதுதான் வந்துட்டு லிஸ்ட்டோட ஒரு சில ஃபீச்சர்ஸ். அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கு லிஸ்ட்னா என்ன, தென் லிஸ்ட்டில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, லிஸ்ட்டை வந்துட்டு இன்னொரு மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து பைத்தானில் இன்பில்டாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இன்னொரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ ஃப்ரூட்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நார்மலாக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து எலமெண்ட் இன்டெகிரேட் பண்ண போகிறதில்ல. லிஸ்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்ட் பைத்தானுக்குள்ளே இன்பில்டாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பேரந்தசிஸ் கொடுத்து அதில் என்ன பண்ணணும்னா எலமெண்ட்ஸை கொடுக்கணும். இப்படி கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்துட்டு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது 2, 3, 4, ஸோ என்ன எலமெண்ட் வேணால் கொடுங்க, 8ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த எலமெண்ட் போதும். இப்போ வந்துட்டு நான் ஃப்ரூட்ஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, ஃப்ரூட்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2, 3, 4, 6, 7, 8 நான் கொடுத்த இன்புட் அப்படியே வந்துருச்சு. ஓகேவா, ஸோ என்ன ஃபார்மேட்டில் வந்துருக்கு நல்லா நோட் பண்ணுங்கள், அதாவது லிஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இப்போ நான் இதோட டேட்டா டைப்பை கூட பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். என்னென்னா டேட்டா டைப்புக்கு டைப் ஆஃப் அப்படின்ற இதை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, செக் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிஸ்ட்னு வருதா. ஸோ டேட்டா டைப்பும் செக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்துட்டு நம்ம லிஸ்ட்டை என்னென்ன வெரைட்டியில் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லிஸ்ட்டில் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். லிஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணலாம். இண்டெக்ஸிங், எக்ஸ்டெண்டு, லென்த்து, அப்பண்டிங், பாப்பு, டெலிட்டு, ரிமூவ்னு, இந்த மாதிரி எக்கச்சக்கம் இருக்குது. எல்லாத்தையும் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ டோட்டலாக ஒரு 9 to 10 இருக்கும். ஸோ எல்லா ஆப்ரேஷனும் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அவுட்புட் டைமில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு விசிபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இண்டெக்ஸிங். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், லிஸ்ட்டில் நம்ம பண்ண போகிற ஆப்ரேஷன் இண்டெக்ஸிங். ஓகேவா, ஸோ இதை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு ஃப்ரூட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது. ஓகே, ஃப்ரூட்ஸுன்ற லிஸ்ட்டு ஆல்ரெடி இருக்குது. நம்ம வந்துட்டு இங்கே மறுபடியும் எழுதணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேறு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரூட் அப்படின்னு மட்டும் போட்டு, ஸோ இதுக்கு ஓகே, சாரி. ஸோ ஓகே, சாரி, வெஜ்ஜுன்னு மட்டும் போட்டுக்கிறேன், இல்லைன்னா ஃப்ரூட்டே இருக்கட்டும். ஓகே, ஒன்றும். ஸோ ஃப்ரூட்ஸ்ன்னு போடாமல் ஃப்ரூட் மட்டும் போட்டிருக்கேன். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் புதுசாக ஒரு எலமெண்ட்ஸை சேர்த்துக்கிறேன். ஓகே, இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆப்பிள் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் என்னென்னா போட்டுக்கலாம், எந்த வேரியபிள்லாம் கொடுத்துக்கோங்க. அடுத்து பனானா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஆரஞ்சுட்டு கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி எனக்கு வந்து தேவையான நெக்ஸ்ட்டு ஒரு எலமெண்ட் கூட சேர்த்துக்கணும். ஓகே, மேங்கோன்னு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம இதை பேஸ் பண்ணி வந்துட்டு அடுத்து லிஸ்ட்டோட ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இண்டெக்ஸிங்னா என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 0, அடுத்த எலமெண்ட்டுக்கு 1, அடுத்த எலமெண்ட்டுக்கு 2, அடுத்த எலமெண்ட்டுக்கு 3. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் வந்து இண்டெக்ஸிங். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டோட நேமை கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அதில் இண்டெக்ஸ் வேல்யூ வந்துடும். இப்போ 0th இண்டெக்ஸ், அதாவது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்ற அர்த்தம். ஸோ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஆப்பிள் அப்படின்றது அவுட்புட்டில் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு இண்டெக்ஸிங். இப்போ புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். இன்னும் வந்துட்டு மறுபடியும் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரூட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ 3 கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ 0, ஆப்பிள் 0, பனானா 1, ஆரஞ்சு 2, மேங்கோ வந்து 3. ஓகே, ஷோர். அடுத்து வந்துட்டு இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட் மேங்கோ அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, ஷோர். ஆனால் வந்துட்டு இன்னும் ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு லிஸ்ட்டில் இல்லாத இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அது சிம்பிள், என்னென்னா எரர் தான் வரும். ஸோ அதாவது லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு எரர் வரும். ஏன் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த ரேஞ்சு லிஸ்ட்டில் இல்லை, பிரிண்ட் பண்ண முடியாது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, நான் 8ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு எரர் வரும்.
ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ லிஸ்ட்டு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இது சொன்னேன் இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா 8ன்ற இண்டெக்ஸ் அளவுக்கு இங்கே இருந்து ரேஞ்சில் எலமெண்ட்ஸே இல்லை. அப்படின்றப்போ பிரிண்ட் பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இண்டெக்ஸிங் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் மூவ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு ஒன்று இருக்குது. ஓகே. இண்டெக்ஸிங்கில் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு ஒன்று இருக்குது. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஃப்ரூட்டுன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் -1 கொடுக்குறேன். ஸோ -1 கொடுத்தா வருமா அப்படின்னு பிகினராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சில பேருக்கு தெரியாது. ஓகே. ஷூர். இப்போ கொடுத்தேன்னா -1 கொடுத்தோன்னா மேங்கோ வந்திருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா -1 அப்படின்றது அதாவது நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்றப்போ பைத்தன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா லிஸ்ட்டோட எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதாவது மேங்கோ அப்படின்றது -1, ஆரஞ்சு -2, பனானா -3, ஆப்பிள் அப்படின்றது -4. ஓகே. ஸோ இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இன்னும் ஒன்று வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப்னு கொடுத்துட்டு ஃப்ரூட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -2ன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் -2ல் இருக்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஆரஞ்சு அப்படின்னு -2. ஸோ -2 வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த கான்செப்ட் மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸிங்கில் என்ன, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லைசிங். ஓகே. ஸோ லிஸ்ட்டில் வந்து ஸ்லைசிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்லைசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லைசிங்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ ஸ்லைசிங்னா என்னென்னா லிஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நம்மளால் அவுட்புட்டில் எடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் ஸ்லைசிங். ஓகே. இப்போ வந்துட்டு 1லேருந்து 4 வரைக்கும் உள்ள வேல்யூவை என்னால் அவுட்புட்டில் எடுக்கிறேன் அப்படின்னா லிஸ்ட்டில் 10 வேல்யூ இருக்குது. ஆனால் நான் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்க வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா லிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ரேஞ்சில் இருக்க வேல்யூ நான் எடுத்துட்டேன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஸ்லைசிங். ஓகே. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு சிண்டெக்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணலாம் இதுக்கு. ஸோ சிண்டெக்ஸ். ஓகே. வெயிட் பண்ணுங்கள். சிண்டாக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதோட சிண்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு இந்த லிஸ்ட்டோட நேமு ஸோ இந்த இதில் ஓகே ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட்டு கோலன் எண்டு. ஓகே. ஸோ இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதுக்கு இப்போ தான் வந்துட்டு என்னென்னா ஸ்லைசிங். ஓகே. ஸ்லைசிங்கோட சிண்டாக்ஸ் அதாவது லிஸ்ட்டோட நேமை கொடுத்துட்டு இது வந்து ஸ்லைசிங்கோட சிண்டாக்ஸு. லிஸ்ட்டோட நேமை கொடுத்துட்டு ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வேல்யூவை லிஸ்ட்லேருந்து வெளியில் எடுத்து அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ இதான் வந்துட்டு இதோட மெத்தடாலஜி. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் வந்துட்டு அடுத்து ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன் நம் அப்படின்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. வந்துட்டு ரேண்டமாக ஏதாச்சும் இங்கே போடக்கூடாது, இங்கே இருக்கட்டும். ஓகே. ஸோ ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பரை போடுறேன். ஓகே. ஷோர் 90 78 56. ஓகே. ஸோ இதுவே வந்துட்டு போதும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்லைசிங் பண்ண போகிறேன். நான் பண்ண போகிறது என்னென்னா ஸோ பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு எதுக்காகனா டேட்டா பிரிண்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ நம்மன்ற லிஸ்ட் அதாவது லிஸ்ட்டோட நேம் நம்ம அதில் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ என்னன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம், எண்டிங் வேல்யூ என்னன்னா 4. அதாவது 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு வேணும் அப்படின்ற அர்த்தம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு 1ன்ற இண்டெக்ஸ் வேல்யூ எது அப்படின்னா இது அதுக்கப்புறம் 2 பிரிண்ட் பண்ணோம் 3. ஸோ எப்போவுமே வந்துட்டு இந்த லாஸ்ட் வேல்யூ பைத்தன் எப்போவுமே விட்டுரும். ஓகே. ஸோ 1 to 5 அப்படின்னா 1 2 3 4 அவ்வளோதான். அதுக்கப்புறம் 5 எல்லாம் போகாது. ஓகேவா. ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடியோட நின்றோம். ஸோ 1 2 3 அதுதான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1ல் என்ன இருந்தது 67 பிரிண்ட் ஆயிடுச்சு, 2ல் என்ன இருந்தது 35 பிரிண்ட் ஆயிடுச்சு, 3ல் என்ன இருந்தது 90 பிரிண்ட் ஆயிடுச்சா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அவுட்புட். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஸ்லைசிங் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்துட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸ்லைசிங் அப்படின்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லைசிங்கில் இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்துட்டு அடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு வேறு ரேஞ்சு கொடுப்போம். ஓகே. ஸோ அதே நம்மகிட்ட லிஸ்ட்டை கொடுத்துட்டு ரேஞ்சு மட்டும் மாற்றுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த கோலன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஸோ இனிஷியல் வேல்யூ எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட்டு வந்துட்டு 4ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் 34 67 35 19 வருது. இதுக்கான காரணம் என்னென்னா நம்ம வந்துட்டு பிகினிங்கில் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்காட்டாலும் பைத்தனை வந்துட்டு 0 அப்படின்றத டிஃபால்ட்டாக வச்சுக்கும். அப்போனா 0ல் என்ன இருக்குது 34, அடுத்து 67, அடுத்து 35, அடுத்து 90. ஓகே. ஸோ இதோட 3 முடிஞ்சது, 4 வந்துட்டு அடுத்து வராது. ஓகே. ஸோ இப்படி தான் நடக்கும். அதே மாதிரி லிஸ்ட்டில் இதில் வந்துட்டு என்னென்னா ஓகே ஸ்லைசிங் வந்துட்டு முடிஞ்சது. லிஸ்ட்டில் என்னென்னா மாடிஃபிகேஷனும் பண்ண முடியும் வேல்யூஸ். ஓகே. ஸோ அதை தான் வந்துட்டு அடுத்து பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் வந்துட்டு வேல்யூஸ் எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மன்ற லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இதுக்காக என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மாடிஃபிகேஷனில்
இந்த லிஸ்ட்டோட நேமு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த இண்டெக்ஸ் வேல்யூவோ மாடிஃபை பண்ணணும் அப்படின்றது இதில் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஈக்குவல் டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த வேல்யூவை மாடிஃபை பண்ணணும். இப்போது 1ன்ற இதுனா 67 இருக்கா, அதை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் மாற்ற போகிறேன். அதுக்காக 89 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், அந்த சேம் லிஸ்ட் இருக்கிற பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா மாடிஃபை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்ரெடி இங்கே 67ன்ற இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 89. காரணம் என்ன, மாடிஃபை பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒன்றா மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், 4ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்க வேல்யூவை என்ன பண்ணுறேன், மாடிஃபை பண்ணுறேன். ஸோ 97 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அதே லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 97 வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு லிஸ்ட்டில் வேல்யூஸ் வந்துட்டு மாடிஃபை பண்ணணும். ஸோ எப்படி வந்துட்டு மாடிஃபை பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வெயிட் பண்ணு. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் போகலாம். ஓகே, லிஸ்ட்டில் இருக்க மிச்ச ஆப்ரேஷன்ஸும் பண்ணணும் இல்லையா? ஸோ இண்டெக்ஸிங் பார்த்தாச்சு, ஸ்லைசிங், மாடிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா அப்பண்டிங் அப்படின்றது. ஓகேவா? ஓகே, ஸோ அப்பண்டிங் அப்படின்றது தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த அப்பண்டிங்னா என்னென்னா லிஸ்ட்டோட எண்டில் வந்துட்டு ஒரு வேல்யூவை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் அப்பண்டிங் அப்படின்றது. ஓகே, ஸோ இங்கே அப்பண்டிங் அப்படின்றது லிஸ்ட்டோட எண்டில் ஒரு வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணால் அதுக்கு பேர் தான் வந்துட்டு அப்பண்டிங் அப்படின்றது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பண்டிங் வந்துட்டு டேரெக்டாக பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கமாண்ட் லைன் வந்துட்டு எழுதணும்னு அவசியமும் இல்லை. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஓகே இது வேண்டாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓகே கலர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கலர்னு கொடுத்துட்டு ஒரு புது லிஸ்ட் வேண்டாம். ஓகே ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி இருக்க ஒரு லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த நம்மன்ற லிஸ்ட் இதே வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த நம்மன்ற லிஸ்ட்டே வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பழைய லிஸ்ட்டே யூஸ் பண்ணிப்போம், புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுற அவசியம் இல்லையா அப்படின்னா நம்மகிட்ட ஆல்ரெடி லிஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நம்மன்ற லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோட நேமு டாட் அப்பண்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ அப்பண்ட் ஆஃப் இங்கே வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா என்ன வேல்யூ நம்ம அப்பண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்துட்டு 819 கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு அப்பண்ட் ஆகிருக்கும். அடுத்து என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அப்பண்ட் அப்படின்றது இந்த 819 வேல்யூவை நம்ம அப்படின்ற லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் போய் இன்க்ளூட் பண்ணும். அதுதான் இதோட ஃபங்க்ஷன். ரன் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் பார்த்தீங்கன்னா 890 வேல்யூலாம் இதுக்கு முன்னாடி இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம இன்க்ளூட் பண்ணதுனால தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் அப்பண்டிங். அப்பண்டிங் வந்துட்டு இப்படி தான் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஓகே இதுக்கு அப்பண்டிங் இன்னொன்று பார்க்கலாமா? ஓகே, ஸோ நம் டாட் இன்னொரு அப்பண்டிங் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, அப் அண்ட் ஆஃப் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய நம்பரை உள்ளே கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அதை ஸோ மறுபடியும் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு அப்பண்டிங் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸுக்கு போகலாம். ஓகே, ஸோ அப்பண்டிங் வந்துட்டு பார்த்தாச்சு. அடுத்த ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா இன்சர்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ இன்சர்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து ஸோ இன்சர்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் வேல்யூவில் ஒரு வேல்யூவை லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் இண்டெக்ஸிங். ஓகே, சாரி இன்சர்ட். ஸோ இன்சர்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூவில் நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூவை இன்டெகிரேட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் இன்சர்ட். ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மள்கிட்ட ஆல்ரெடி நம்மன்ற லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மன்ற லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டாட் இன்சர்ட் ஆஃப்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது எந்த இண்டெக்ஸ் கமா என்ன வேல்யூ அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1ன்ற இது கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஜஸ்ட்டு வந்துட்டு ஓகே ஸோ 70 ஸோ இங்கே வேண்டாம், இது வந்துச்சா? ஓகே, ஸோ 456 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கா. ஸோ இதுக்காக காரணம் என்னென்னா இந்த இண்டெக்ஸில் இந்த ஆப்ஜெக்டை போய் இன்டெகிரேட் பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மன்ற லிஸ்ட்டில் 1 இண்டெக்ஸில் 456 வேல்யூவை என்ன பண்ணிடும், பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்போனா நம்ம நினைக்கலாம் ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருந்திருக்கும் பார்த்தீங்களா 1 இண்டெக்ஸில், அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் மூவ் ஆயிடும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ பிரிண்ட் ஆஃப் நம்.
ஸோ இப்போ வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். யா இதில் பார்த்தீங்கன்னா இந்த 456 தெரியுதா? ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு இன்சர்ட் பண்ணலாம், ஒரு நம்பரை இன்சர்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஸோ இன்னொரு ப்ரோக்ராம் போட்டோன்னா டெஃபினட்டாக வந்து கிளியர் ஆகும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், 4ன்ற இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7125 அப்படின்றத போடுறேன். ஓகே ஷோர். அடுத்து வந்துட்டு இந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோ, ரன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில்னா 0 1 2 3 ஸோ 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 7125 கரெக்டாக வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் போகலாம். அடுத்து என்னென்னா எக்ஸ்டெண்ட். ஸோ ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு லிஸ்ட்டோட இன்னொரு லிஸ்ட்டை கன்கார்டினேட் பண்ணணும், அதுக்கு பேர் தான் எக்ஸ்டெண்ட். ஓகே, ஸோ நான் என்ன ஆல்ரெடி நம்மகிட்ட நம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இன்னொரு நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா கே அப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். அதில் என்னென்னா இந்த கேன்ற லிஸ்ட்டில் நான் வந்துட்டு ஒரு ரேண்டமான நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, 3 6 8 90 34. ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் வந்து ரேண்டமாக ஸ்டோர் பண்ண நம்பர். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம் டாட், அதாவது எந்த லிஸ்ட்டோட எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டோட நேம் கொடுக்கணும். ஓகே, ஆக்சுவலாக இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இங்கே தெரியுதா? ஸோ இது எல்லாமே என்னன்னா லிஸ்ட்டில் இருக்க ஆப்ரேஷன் தான். ஸோ அப்பண்டிங், இன்சர்ட், இண்டெக்ஸு, பாப்பு, காப்பி, கிளியர், கவுண்ட்டு, எக்ஸ்டெண்ட், ரிமூவ், ரிவர்ஸ், ஷார்ட்டு, ஆட், அனோட்டேஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம், ஆனால் வந்துட்டு எவ்வளோ கீவேர்ட் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லிஸ்ட்டில் யூஸ் பண்ண முடியும். பர்பஸை பொறுத்து மாறும். எஸ்டிஆர், சைஸ் ஆஃப், செட், ஏடிடிஆர், இது எல்லாமே வந்து பைத்தானில் பில்டுன்னா இருக்க கீவேர்ட். ஸோ ஏகப்பட்ட கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெசிஃபிக் பர்பஸும் இருக்குது. ஓகேவா, இதோட சிண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம் டாட் எதுக்காக போகிறேன்னா ஸோ இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த லிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அதை கொடுக்கணும். ஓகேவா, ஷோர். ஸோ இப்போ வந்துட்டு பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு அந்த நம்மன்ற லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து 2 கன்கார்டினேட் வந்து வரும் அவுட்புட்டில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மன்ற லிஸ்ட்டு அதோட கன்கார்டினேட் இதுவும் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த கீவேர்ட் போகலாம். அடுத்து என்னன்னு ரிமூவ். ஓகே, இந்த ரிமூவ் அப்படின்ற கீவேர்டு தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு நம்மளோட இந்த லிஸ்ட்டோட நேமு ரிமூவ் ஆஃப் கொடுத்துட்டு என்ன ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தா போதும். இன்புட்டை கொடுத்தா ரிமூவ் பண்ணிடும். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7125 கொடுத்தேன் பார்த்தீங்களா. யா, ஸோ அதை என்ன பண்ணணும், எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்மன்ற லிஸ்ட்டில் 7125 எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அதை பிரிண்ட் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வராது. ஓகே, ஏன் அப்படின்னா அந்த எலமெண்ட் மட்டும் மிஸ் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற லிஸ்ட்டில் 7125 இருக்குது, ஆனால் இதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் 7125 இல்லை. காரணம் என்னென்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ரிமூவ்னா என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் ரிமூவ் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். அதாவது நம்மளோட லிஸ்ட் நேமு அதில் வந்துட்டு ரிமூவ் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், நம்மளோட எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணணுன்ற இன்புட்டாக கொடுத்தா போதும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ அடுத்த கீவேர்டு என்ன அப்படின்னா பாப் ஆஃப். அதாவது பாப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இதில் நம்ம ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்க வேல்யூவை என்ன பண்ணிடும், டெலீட் பண்ணிடும். இதுதான் அதோட ஃபங்க்ஷன். இப்போ உதாரணத்துக்கு பாப் அப்படின்றதுல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நம் டாட் பாப் ஆஃப்னு கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு 1 கொடுக்குறேன். அதாவது என்ன 1 இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை ரிமூவ் பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுக்காக என்ன ஜஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் நம்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததில் என்ன இருந்தது அப்படின்னா 456 அப்படின்றது 1 அப்படின்றதுல இருந்தது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ காரணம் என்னென்னா 1 இண்டெக்ஸில் இருந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிடுச்சு பைத்தான். ஓகேவா, ஸோ காரணம் என்னென்னா பாப் ஆஃப் அப்படின்றத யூஸ் பண்ணதுனால தான். ஸோ பாப் ஆஃப் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்புட்டாக ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தோன்னா அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ அடுத்த கீவேர்டு என்ன, டெலிட். ஸோ டெலிட் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சேம் இது தான் ஆக்சுவலாக வந்துட்டு, ஆனால் யூசேஜ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெல் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்னோடய லிஸ்ட்டோட நேம் அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு எதை வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கிடச்சிடும். நான் வந்து 6th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ டெலிட் பண்ணணும். ஸோ அதுக்காக டெலிட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆஃப் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு நான் டெலிட் பண்ண லிஸ்ட்டு. ஓகே, ஸோ லிஸ்ட்டோட
மொத்த லிஸ்ட்டையும் டெலீட் பண்ணலை, பட் இருந்தாலும் கொஞ்சம் தான் டெலீட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் மிஸ் ஆகும். ஸோ அதை வந்து நானே தேடிட்டுருக்கேன். ஸோ 35 போச்சு. ஆக்சுவலாக வந்து 890 மிஸ் ஆகுது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காரணம் என்ன, இதுதான் வந்துட்டு 6th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுச்சு, அதை டெலீட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ டெலீட் ஆப்ரேஷன் வந்து இப்போ தான் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அதுதான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் லிஸ்ட்டு ஆல்ரெடி இருக்குது, ஃபார் லூப் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்துட்டு ஃபார் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னன்னு கொடுத்துட்டு என்னோட லிஸ்ட்டை கொடுத்தா போதும். ஓகேவா, ஜஸ்ட்டு லிஸ்ட்டோட நேமு, அடுத்து வந்துட்டு இந்த கோலன் மஸ்ட்டாக வைக்கணும் இல்லையா, அடுத்து பிரிண்ட் ஆஃப் n. ஓகே, ஷியோர். ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணால் போதும், நம்மளோட அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணிருக்கு இல்லையா. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா ஃபார் லூப் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து அடுத்தடுத்து பிரிண்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதனால தான் வந்து அவுட்புட் இப்படி வந்துருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ஸோ ஃபார் லூப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு எலமெண்ட் எடுக்கும், அதை பிரிண்ட் பண்ணும், அடுத்த எலமெண்ட் எடுக்கும், அது பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி எடுத்து பிரிண்ட் பண்ணி கடைசியில் என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டு வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் வந்து எலமெண்ட்ஸே இருக்காது. ஸோ எலமெண்ட்ஸ் இல்லைனா ரன் ஆகுது ஃபார் லூப், அதுக்கப்புறம் நின்றும். ஓகேவா, ஸோ இப்படி வந்துட்டு எல்லா எலமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டோட லென்த் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இந்த லென்த்துன்றது ஒன்றும் கிடையாது, லிஸ்ட்டில் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதான் வந்துட்டு லிஸ்ட்டோட லென்த்து. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ லிஸ்ட்டோட லென்த் எவ்வளோன்றதை கவுண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஆல்ரெடி நம்மளோட லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ லென்த் ஆஃப் நம்பர்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணேன் அப்படின்னா இதோட லென்த் என்னன்றது எனக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 12ன்னு வந்திருக்கா. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த லிஸ்ட்டோட லென்த், அதாவது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 12 எலமெண்ட் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி இங்கே ரொம்ப கீழே போயிடுச்சு, மேலே போயிடுச்சு ரொம்ப. ஓகே, ஸோ டோட்டலாக வந்துட்டு 12 இருக்குது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய லிஸ்ட்டுன்ற டாப்பிக்லேயே நிறைய வந்து எக்கச்சக்கமாக கவர் பண்ணிட்டோம். ஸோ லென்த்துன்ற ஃபங்க்ஷன் வரைக்கும் முடிச்சாச்சு. இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா இன்னும் வந்து ஓகே, இன்னும் வந்து ஒரு 2-3 கீவேர்ட்ஸ் தான் இருக்குது. என்னென்னா ஷார்ட்டிங் எப்படி பண்ணுறது, ரிவர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதான். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஷார்ட்டிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஷார்ட்னு என்னென்னு தெரியணும் இல்லையா. ஷார்ட்னு ஒன்றும் இல்லை, ஒரு லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுக்கு பேர் தான் ஷார்ட்டிங். ஓகே, ஸோ இப்போ வந்து சின்ன நம்பர் டு பெரிய நம்பர் எழுதுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஷார்ட்டிங் தான். ஸோ ஸ்மால் நம்பர் டு லார்ஜஸ்ட் நம்பர் வரைக்கும் எழுதிட்டே போகும், 1 2 3 4 அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எழுதணும் அது அப்படின்னா அது வந்து அசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஸோ தட் மீன் அசெண்டிங். ஓகே ஓகே, சின்ன நம்பர் டு பெரிய நம்பர் அந்த மாதிரி, பெரிய நம்பர் டு சின்ன நம்பர் அப்படி எழுத முடியாது. ஓகே, சாரி, ஷூர், பட் ஆனால் எழுத முடியும், அது கொஞ்சம் வேறு மெத்தடாலஜி. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஷார்ட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஷார்ட்டிங் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்மளோட லிஸ்ட்டோட நேம் டாட் ஷார்ட் ஆஃப் அப்படின்ற கீவேர்டு வந்துட்டு கொடுங்க. இந்த கீவேர்டு வந்துட்டு ஆல்ரெடி பைத்தானில் பில்டின்டாக இருக்கும், இதை யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு நம்ம லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணாலே போதும், நம்ம லிஸ்ட்டு வந்து ஷார்ட்டாக அவுட்புட்டில் கிடச்சிரும். ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 6 8 34 34 35 46. ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் டு பெரிய நம்பர் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஷார்ட்டிங் அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, லிஸ்ட்டோட நேமை கொடுத்துட்டு ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது, அதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஓகே, ஸோ பைத்தானில் இந்த மாதிரி சிம்பிளாகவே வந்து ப்ரோக்ராம்ஸ் எழுதலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மன்னு கொடுத்துட்டேன். ஷுர், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துடும். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்தோம் இல்லையா, கொடுத்தது சின்ன நம்பரில் பெரிய நம்பர், இதில் பார்த்தோன்னா பெரிய நம்பர் சின்ன நம்பர், என்னென்னா ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு ஷார்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணால் முடிஞ்சதும் நம்மளோட ரிவர்ஸ் ஆர்டர் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து ரிவர்ஸிங் எல்லாம் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு 2 மெத்தடாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா, ஷோர். ஸோ காப்பி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு வந்துட்டு பீனு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட லிஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னா
ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி நம்மளோட லிஸ்ட்டு எந்த லிஸ்ட்டை காப்பி பண்ணணுமோ அதோட நேமை கொடுத்துட்டு டாட் காப்பி ஆஃப் கொடுத்தோன்னா காப்பி ஆகிடும். இப்போ வந்துட்டு இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு காப்பி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஓகே, நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்ற கான்செப்டை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்லேயே வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸான டாப்பிக்லாம் இருக்குது. அதனால் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷனை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட், அதாவது நெஸ்டட் லிஸ்ட்டு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் நிறைய லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். 1, 2, 3. ஸோ இதில் போயிட்டு கமா போட்டுட்டு ஓகே 4, 5, 6. இதில் 7, 8, 9. ஓகே, ஸோ எதுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ளேயே இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் நெஸ்ட் லீஃப். அதை காமிக்கிறது தான் இது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி 3 லிஸ்ட் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து இது நெஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு நெஸ்ட் லிஸ்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஜஸ்ட்டு ஓகே, ஸோ இதில் வந்து இண்டெக்ஸிங் எப்படி பண்ணுறது, அதாவது வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு இண்டெக்ஸிங் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த லிஸ்ட்டோட நேமு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம், எந்த இண்டெக்ஸோ அதை வந்துட்டு கொடுப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிடும். பட் ஆனால் இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட வழக்கம் போல் நம்மளோட லிஸ்ட்டோட நேம் தான். ஓகே, மேட்ரிக்ஸ்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கல எந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்றது தெரியணும். நான் என்ன பண்ண போகிறேன், 1ன்ற இண்டெக்ஸில் இருக்க லிஸ்ட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ அதில் போயிட்டு அதில் என்ன வேணும் அப்படின்னா 2 அப்படின்ற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1ன்ற இண்டெக்ஸ் எது, இது 0, இது 1, இது 2. ஓகே, ஸோ அப்படின்றப்போ இதுதான் வந்துட்டு 1ன்ற இண்டெக்ஸ். இந்த 4, 5, 6 இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணால் இந்த 2ன்ற இண்டெக்ஸை பார்க்கும். இது 0, இது 1, இது 2. ஸோ இந்த 2 இண்டெக்ஸில் 6 இருக்குது, நமக்கு அவுட்புட்டில் 6 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ண அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்புட்டில் 6ன்னு கிடச்சிருக்கா. ஸோ இப்படி தான் வந்துட்டு இதில் இண்டெக்ஸிங் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஷோர் எல்லாமே முடிஞ்சது. லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரே ஒரு இது லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ அதை வந்துட்டு பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் இது. ஸோ இதை லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆக்சுவலாக வந்து இது உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ புரியலைனாலும் லிஸ்ட் காம்பினேஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, 5 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் உள்ள நம்பர்ஸை என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சாரி, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க. ஓகே, ஸோ வீடியோ வந்து ஓகே கிட்டத்தட்ட முடிஞ்ச போகிறோம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, ஸோ 1 to 4 வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா சாரி 0 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ஸோ எல்லாத்தோட அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டை வந்துட்டு ஆல்மோஸ்ட் என்டையர் லிஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.